சிவகங்கையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி 7 வயது சிறுமிக்கு பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. காரைக்குடி பொன்னகரைச் சேர்ந்தவர் பாலாஜி. மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றிய இவர் சம்பவத்தில் ஈடுபட்டு கைதான நிலையில் அவருக்கு அபராதத்துடன் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாக கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. கிராம நத்தம் நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக பொதுமக்கள் குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது என்று உத்தரவிட்டுள்ளார். மேலும் கிராம நத்தம் நிலத்தில் யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தம் என்றும் அந்த நிலத்தில் உரிய ஆக்கிரமிப்புகளை அரசு அகற்றலாம் எனவும் இதுகுறித்து 4 வாரங்களில் சுற்றறிக்கை வெளியிட வேண்டும் என நில நிர்வாக ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.